பூமி நமக்கு கிடைத்த மிக பெரிய வரம். ஆனால் இன்று அந்த பூமி மெல்ல மெல்ல தனது பசுமையை இழந்து வருகிறது. மரங்கள் இல்லாமல் போனால் நமக்கு மழையும் குறையும், காற்றும் மாசாகும், பூமியும் வெப்பமாகும். அதனால் நாம் அனைவரும் மரங்களை வெட்டாமல், காடுகளை அழியாமல் பாதுகாக்க வேண்டும். என் இளம் நண்பர்களே, இந்த பூமியை காப்பாற்ற நமக்கு ஒரு பெரிய ஆயுதம் இருக்கிறது. அது என்னவென்று உங்கள் அனைவருக்கும் தெரிய வேண்டுமா? அதுதான் மரங்களை நடுவது. நாம் அனைவரும் எந்த அளவுக்கு மரங்கள் நடுகிறோமோ அந்த அளவிற்கு சுத்தமான காற்றை நாம் சுவாசிக்க முடியும். ஒரு சிறிய செடிதான் நாளைக்கு நமக்கு ஒரு பெரிய மரமா வளரும். மரம் நடுவதால் தான் சுத்தமான காற்று கிடைக்கும், வெயில் அல்லது மழைக்கு நமக்கு இடம் தரும். இதுதான் நம்முடைய நூற்றுக்கணக்கான மனிதர்களின் வாழ்வுக்கு உயிர் கொடுக்கும். நாம் இன்று மரங்களை நடுவதால் தான் நாளைய இந்தியா இந்த உலகத்திலே பசுமையான நாடாக மாறும். என் இளம் நண்பர்களே, இந்த பூமி நமக்கு கிடைத்த பெரிய பரிசு. ஆனால் அதை பாதுகாக்கும் பொறுப்பு நம்ம கைகள் தான் இருக்கிறது. வணக்கம் சார். எல்லாரும் மரம் நடுறாங்க, அதனாலதான் நானும் ஒரு மரம் நட வந்துட்டேன். ஆனா எனக்கு ஒரு டவுட் சார். மரம் நட்டா வைஃபை சிக்னல் நல்லா வரும்னு சொல்றாங்க, அது உண்மையா? வைஃபை சிக்னல் வருமானு எனக்கு தெரியாது, ஆனா லைஃப் சிக்னல் கண்டிப்பா நமக்கு வரும். ஒரு சிறிய செடி தான் நாளைக்கு ஒரு பெரிய மரமா வளரும். அது மட்டும் இல்ல சார், நம்ம ஃபியூச்சருக்கும் ஆக்சிஜன் பேங்க் மாதிரி இருக்கும். ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்க்கையில் குறைந்தது 10 மரங்கள் நட வேண்டும். மரம் நடுவோம், வாழும் உயிரினங்களை காப்பாற்றுவோம், சுத்தமான காற்றை சுவாசிப்போம். உங்கள் அனைவருக்கும் நன்றி. வாழ்க நலமுடன்.